லவ் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைக்கா, ட்ரஸ்ட்டு தாங்க லவ். ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோங்கிறத நம்ம வீட்டில் கூட அப்டேட் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம லவ் பண்ணுற பர்சனும் நம்மளுக்கு கூட இருக்க போகிற பர்சனுக்கு மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த கான்ஃபிடென்ட்டு, அந்த பிடிச்சது, அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, இவங்க தான் நம்ம லைஃப்னு டிசைட் பண்ணிட்டாலே அது லவ்ங்கிறத தாண்டியே அடுத்த கமிட்மெண்ட் ஆகிடும். ஸோ எனக்கு லவ்வில் ரொம்ப மோஸ்ட்டாக தோன்றுது அந்த ட்ரஸ்ட்டு இருக்கணும். ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு பாண்டும் அந்த ட்ரஸ்ட்டும் இருந்தாலே லவ்ங்கிறது அது லைஃப்லேயே ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும்னு தோணுதுக்கா. இப்போ இருக்கவங்களை பார்த்தா காசு அப்படி இருக்கலாம்க்கா. சில பேர் இருக்காங்க உண்மையாக லவ் பண்ணுறதுக்கோசம், அவங்களுக்கோசம் உண்மையாக இருந்து அவங்களுக்கோசம் லைட்டாக அவங்களோசம் லைஃப் லாங் ஃபுல்லாக இருந்து சாவுறது தான் லவ்க்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன். நானும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கலான்னு இருக்கேன். அந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் லைஃப் லாங் இருப்பேன்க்கா. அதான் லவ். ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்குதாங்க்கா. ஒருத்தவங்க அந்த 2 பேர் பக்கமும் ஒரு ஃபால்ட் இருக்குமா, எல்லாரும் அவங்க பண்ணுறதா தப்பு நினச்சிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதா கலவு. அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதிகமாக இருக்கணும் லவ்லேயே. ஏக்கா நான் சொல்லுவேன், அன்பு பாசமாக இருந்தால் நல்லா இருக்கும்க்கா. ஒரு பாசமாக இருக்கணும், எது சொன்னாலும் சரின்னு பேய்க்கணும், சண்டைண்டு ஓடக்கூடாது. சண்டை ஓட்டு காரியம் இல்லை. அதனால சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லைக்கா. லவ்னா ஒரு பாசம், சொன்னா புரிஞ்சுக்கிடணும். அந்த பிள்ளை சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிடணும். அதுக்காக சொல்லாம இது செய்யாம சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடாம சண்டை ஓட்டணும்னா அது தப்பு. அவங்க சொல்லுதான் கேட்கணும், எல்லாரும் நம்ம சொல்லுதான் கேட்கணும், கரெக்டாக போய்க்கிடணும். அதான் நல்லா இருக்கும். தேவையில்லாம டெய்லி சண்டை ஓட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது பெரிய பிரச்சனை ஆகிப்போம். அது வேண்டாம்க்கா. ஒழுங்கா நல்ல முறையில் 2 பேரும் நிம்மதியாக வாழணும்னு நினைச்சாங்கன்னா 2 பேரும் நல்ல முறையில் பேசி பிறக்கி இருந்து நல்ல முறை வாழ்ந்தா நல்லா இருக்கும்க்கா. வேற ஒன்றும் இல்லைக்கா. ரியலாக இருக்கணும், பட்டு யாரையும் ஏமாற்றக்கூடாது. பட் என்ன ஓப்பனாக பேசுறது நல்லது யாராக இருந்தாலும். அந்த லவ் கடைசி வரைக்கும் போகாம அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே மெயினே. அது இல்லாமல் இருந்தால் எந்த மேரேஜும் வேஸ்ட் தானே. லவ் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் தான், அரேஞ்ச் பண்ணாலும் வேஸ்ட் தான். ஆமாம், கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் ஒன்றும் கிடையாதுல்ல. காதல் என்றது ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டுமே 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல போறது தான் காதல் நான் நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எப்போ வேணாலும் அந்த லவ் எப்பவும் கண்டினியூ ஆகும். லவ்ன்றது என்ன சொல்றது, ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணுங்க, அவ்வளவுதான். இப்போ எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ எங்களுக்குள்ள 1000 சண்டை சச்சரவு 1000 நடந்தாலும், பட் அதுல ஒரு சின்ன ஒரு விட்டு கொடுத்துல அவங்க என்ன பண்ண, சரி ஓகே என்னோட மனைவி என்னோட கணவர் அவங்க விட்டு கொடுத்துட்டாலே அதுல இருக்க ஒரு சின்ன லவ் தன்னாலே வெளியே வந்துடும். ஈகோ தானே காதல்ல முதல்ல வருது, ஈகோ தான். அந்த ஈகோ தூக்கி அப்படி ஓரமா வச்சிட்டோம்னா அது வெறும் லவ் மட்டும் தான் இருக்கும். அவ்வளவுதான். நல்ல விஷயம். காதல்லாம் கடைசியா கல்யாணத்துல முடியணும், அதுதான். லவ் நல்ல விஷயம்தான். அது எப்படி சொல்றது, மேரேஜ்ல தான் போய் முடியணும்னு இல்லை, என்னவா வேணா இருக்கலாம். அது நமக்கு ஒரு நல்ல விஷயம், அவ்வளோதான். லவ் இஸ் கிரேட்.